உங்களுக்கு அப்படியே உங்கள் பொண்ணு அதுவும் பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ ஒரு மூவி பண்ண போகிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்கோட உங்களுக்கு அது எப்படி சார் இருக்குது கேட்கும் போது? ஸோ எனக்கு கால் வந்தப்போ கூட ஏதோ ப்ராங்க் கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ மிஸ்டர்னே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. டிராகன் தவிர வேறு எதனா ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கீங்களா? அது இப்போ சொன்னால் நான் மூவியை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்கள் குருவாக நினைக்கிற பர்சன் யார்? அஃப்கோர்ஸ் அப்பா தான். ஆக்சுவலி எல்லாரோட எப்படி சொல்கிறது, முன்னாடி முஸ்லீம் ஃபேமிலிஸ்னாலே பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவங்களோட குரு இவர், இவரோட குரு இவர். சார் உங்களுக்கு யார் சார் குரு? எஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். குரு சிஷ்யா அவார்ட்ஸ் 2024ல் இன்னைக்கு நம்ம கூட கார்ஜியஸான பிரிட்டியான மிஸ் சென்னை. ஸோ அப்படின்னே சொல்லலாம், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மிஸ் சென்னை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய்ன்றது இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறீங்களே. ஐயோ எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் ஸோ குட். அண்ட் குரு சிஷ்யன் அவார்ட்ஸ் 2024 விஷ்ணுபிரியா மேம் நடத்துகிறாங்க. இவங்க 3rd or 4th ஈவெண்ட் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷீ சச் அன் இண்டிபெண்ட் உமன். ஸோ என்னோட ப்ரொடியூசர்னும் சொல்ல, என்னோட ஆல்பம் சாங் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரொடியூசரும் அவங்க தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹர். ஸோ மேம் உங்களை பற்றி ஒன்று கேள்விப்பட்டோம். இப்போது ஒரு மூவி, ஒரே மூவியில் தெறிக்க விட்ட ஹீரோ கூட ஒரு லீட் ரோல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது யாருன்னு நான் சொல்லிடுறேன், பிரதீப் ரங்கநாதன். ஸோ நிறைய பேருக்கு அவர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி பர்சன் அவர் கூட சேர்ந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எனக்கு கால் வந்தப்போ கூட ஏதோ ப்ராங்க் கால் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இன்னொரு படம் வேலு நாச்சியார் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். வேலு நாச்சியார் அப்படி யாருன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்தவங்க. ஜான்சி ராணிக்கெலாம் முன்னாடி ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ அவங்களோட பயோகிராஃபி பண்ணுறதுல ஐ எம் ஸோ ப்ரவுட். அண்ட் இந்த மூவியில் வந்து பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச், ஒரு பலமான சர்ப்ரைஸ் ஒன்று காத்து. உங்களுக்கு ஒரு சீக்ரெட், அது ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு வந்து மூவி ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன்றாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது மேம்? ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ மிஸ்டர்னே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயம் தான் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அப்படி ஒரு விஷயம் இது உங்களுக்குன்னே சொல்லலாம். ஸோ டிராகன் தவிர வேறு எதனா ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கீங்களா? அது இப்போ சொன்னால் நான் மூவியை விட்டு தூக்கிடுவாங்க. சரி ஓகே, பல சீக்ரெட்ஸை வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. ஒரு சீக்ரெட்டும் ஒரு டைமில் அஃபீஷியலாக ஒரு டைமில் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி இப்படின்னு வெளியே விடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மேம் குரு சிஷ்யா அவார்ட்ஸில் குரு பேர்லேயே இருக்க குரு சிஷ்யன்ஸ். ஸோ உங்களோட கெரியரில் நீங்கள் குருவாக நினைக்கிற பர்சன் யார்? அஃப்கோர்ஸ் அப்பா தான். ஆக்சுவலி எல்லாரோட எப்படி சொல்கிறது, முன்னாடி முஸ்லீம் ஃபேமிலிஸ்னாலே பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என் வீட்டில் வந்து அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து எப்போவுமே குரு வந்து எங்கள் அப்பா தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பா யாருன்னு. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது, எதுவாக இருந்தாலுமே நான் வந்து அவரை வச்சு வரணும். அவரே வந்துட்டார், அப்பானோடனே அப்பாவே வந்துட்டாரு. ஸோ எஸ், இதுதான் எங்கள் அப்பா, என்னோட குரு. எனக்கு வந்து நான் எது ஃபெயிலியராக ஃபேஸ் பண்ணாலும் சரி, எதுவுமே ஐ மீன் சக்ஸஸாகவும் இருந்தாலும் சரி, எனக்கு ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறது வந்து அப்பா தான். ஸோ அதை பற்றி ஸோ சார் தெரியும், மக்களுக்கே தெரியும். ஸோ சார் என்னதான் வந்து நம்ம நிறைய பேருக்கு குருவாக இருக்கிறத விட தான் பெத்த பொண்ணுக்கு நான் ஒரு குருவாக அவங்க சொல்லும் போது அந்த ஒரு ஃபீலிங்கே நமக்கு தனி சார். என்னதான் எத்தனை பேருக்கு நம்ம குருவாக இருந்திருக்கலாம், பட் தன்னோட மகளுக்கு நான் ஒரு குரு அப்படின்றத வந்து கேட்கும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய குருவை கூப்பிட்டுக்கிறேன் சார். வாங்க சார். சார் ஸோ இருங்க, இவங்களோட குருவை பார்த்தாச்சு, இப்போ இவரோட குருவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சார். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் பாருங்களேன். இவங்களோட குரு இவர், இவரோட குரு இவர். ஸோ இவரை பற்றி நம்ம கேட்கலாம். சார் உங்களுக்கு யார் சார் குரு? என்னுடைய குரு வந்து நான் திரைப்படக் கல்லூரியில் படித்தேன். ஏஎஸ்ஏ சாமி அப்படின்னு ஒரு பழம்பெரும் இயக்குனர். அவர் தான் வந்து என்னுடைய குரு. சினிமாவோட அரிச்சுவடியே எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்.
குரு சிஷ்யன் அவார்டு இது ஒரு பக்கா குரு சிஷ்யனே சொல்லலாம். பிகாஸ் இங்கேருந்து இங்கே இருக்க வந்துருச்சு. ஸோ ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு தான் சார் இந்த கொஸ்டின். என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு சினி ஃபீல்டில் கொஞ்சம் ஷைனாக இருந்தாலுமே நம்மளோட பொண்ணு வளர்ந்து வரதை அதுவும் நம்ம கண்ணால் பார்க்கறதுலாம் லைக் நிறைய பேருக்கு அது கிடைக்காது. ஸோ உங்களுக்கு அப்படி உங்கள் பொண்ணு அதுவும் பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ ஒரு மூவி பண்ண போகிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்கோட உங்களுக்கு அது எப்படி சார் இருக்குது கேட்கும் போது? சாரி, நான் சர்ப்ரைஸ் இவங்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். இல்லை அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு பிதாவே வந்து குருவாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குருவாக இருந்து என் பொண்ணுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் நான் குருவாக இல்லை, என் பொண்ணுக்கு எல்லாமாவே இருக்கேன். நண்பனாக இருக்கேன், மாதாவாக இருக்கேன், பிதாவாக இருக்கேன், குருவாக இருக்கேன், நண்பனாக இருக்கேன். அப்படி தான் ஒவ்வொரு ஃபாதரை வந்து அவங்களுடைய பெண்களுக்கு இருக்கணும். ஒரு பெண்களை வந்து நம்ம தட்டி கொடுத்து உயர தூக்கி விட்டால் தான் நம்மவும் சமுதாயத்தில் உயர்வோம். இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கின பாடம். இப்போது என்னுடைய குருநாதர் ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற மாபெரும் படங்களை எடுத்து விஜயகாந்த் சார் வச்சு சூப்பர் டூப்பர் படங்களை எடுத்த அரவிந்த்ராஜ் சார் வந்து என் கூட இருக்கார். இப்போ அவர் என்னை வச்சு தேசிய தலைவர் என்ற பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். இந்த படம் வெகு விரைவில் திரைக்கு வரப்போகுது. என் மகள் என்னை குருநாதராக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய சினிமாவின் குருநாதர் எங்கள் அண்ணன் அரவிந்த்ராஜ் சார். இப்போ நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். சார் இப்போ பேசுவார், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்லப்போனால். ஏன்னா குருவை அழைத்து பாராட்டுவது என்பது வந்து ஒரு வெகு சிறப்பான விஷயம். ஒரு குருன்றவர் சிஷ்யன்ட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அந்த சிஷ்யன் தான் கற்றுக் கொடுத்த கலையை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருக்காருங்கிறத மட்டும்தான் எதிர்பார்ப்பார். ஒரு முறை நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தப்ப எல்லா வாத்தியாரும் வந்து நமக்கு 6வது 7வதுங்கும்போது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கடந்து அவங்களோட நம்ம பழகி இருந்திருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சந்தோஷமே இப்போ என்ன பண்ணுற, நீ என்ன படித்து முடிச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்க, இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு ஒரு பெற்றோர் மாதிரி. குருங்கிறது அதான் மாதா பிதா குருவும் வந்து ஒரு பெற்றோருக்கு சமம். அதாவது அப்பா அம்மாவும் சேர்ந்ததுதான் ஒரு குருங்கிறது. அதுலேயும் கலையை கற்றுக் கொடுக்குற குருங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா பலர் வந்து தான் கற்றுக்கிட்ட கலையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பஷீர் சார் வந்து என்னை பற்றி சொன்னது வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே எல்லாமே இருந்தது. அதை இதுதான் அப்படிங்கிறத காட்டினது மட்டும்தான் நான் செஞ்சேனே தவிர நான் எதுவுமே அவருக்கு பெருசாக சொல்லி கொடுத்துடல. நீங்கள் இப்படி பண்ணணும் சார், இதை பார்த்துக்கணும், இப்படி பண்ணணும்னு மட்டும்தான் சொன்னேன். அவர் பிறவி கலைஞராக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அருமையாக செயல்பட்டார். உண்மையிலேயே இந்த படம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பசும்பொன் தேவராகவே அவர் மதிக்கப்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போயே அந்த வேஷத்தில் அவர் வரும்போது எல்லாரும் அவர் காலில் விழுவுறாங்க, வணங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்வால்மெண்ட் எப்படின்னா தன்னையே மறந்துடுறாரு அந்த வேஷம் போட்டால். நாங்களே எதிரில் வரும்போது அவருக்கு தெரியறது கிடையாது. அந்தளவு ஒரு ஈடுபாட்டோடு அதை வந்து செய்கிறாரு. இப்படி ஒரு சிஷ்யன் வந்து நிச்சயமாக இந்த குருவோட பேரை பெருமளவுக்கு காப்பாற்றுவாருங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது அடுத்தது அவருடைய டாட்டர் பாபி, அவங்க வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது இப்போ சொன்னாங்களே சர்ப்ரைஸாக நான் வச்சுருந்தேன் உடச்சிட்டேன்னு. இவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இதை விட பெரிய சர்ப்ரைஸு. ஒரு நாள் நாங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது லண்டனில் படிச்சுட்டு இருந்தவங்க அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சடனாக எதிரில் வந்து நின்று டேடின்னாப்பில். அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சு. அப்படி ஒரு சர்ப்ரைஸு. அது இந்த காலத்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சி. இது மேன்மேலும் வளர்ந்து பல குருகள் உங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சீரியலையும் தாண்டி நிறைய பேரோட ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு அப்பாவாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் சீரியஸில் அப்பாவாக பார்த்து தன்னோட ரியல் லைஃப்பில் அப்பாவாக உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு அப்பாவாக நிறைய பேரோட மனசில் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிற எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வாழ்த்து.